அந்த அந்த மாதிரியான பண்புகளை விளக்குவதற்கு வெர்னர் என்ன பண்ணார், கொள்கைகளை முன்மொழிஞ்சிருக்காரு. வெர்னர் கொள்கையின் கருதுகோள்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அணைவுனா எப்படி இருக்கும், அதுக்கான கருதுகோள்கள்லாம் உனக்கு கொடுக்காம இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, அணைவு அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு கவனிங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், CO NH3 6 times Cl3 அப்படிங்கிற ஒரு அணைவை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு அணைவு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் தெரியும் இல்லையா. ஒரு ப்ராக்கெட் இருக்கும், வெளியில் அயனி இருக்கும், அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. எஸ், சரி. ஃபஸ்ட்டு இது எப்படி பிரிக்க முடியும் நான் சொல்லியிருக்கேன். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பிரியும்னா கவனிங்க. CO NH3 6 times இது எப்படி பிரியும்னா, குளோரினுடைய இணைத்திறன் -1 ஸ்டூடெண்ட்ஸ். இது 3 டைம்ஸ் இருக்கிறதுனால -3. குளோரினுக்கு மேலே 3 மைனஸ்ன்னு போடணும். இது வெளியில் இருக்கக்கூடிய அயனிக்கு 3 மைனஸ்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு 3+. ஃபஸ்ட்டு இதை போட தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. Clக்கு வந்து இணைத்திறன் -1. ஸோ -1 3 டைம் இருக்கிறதுனால -1 × 3 -3 அப்படின்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே 3 3+. ஓகேவா. எப்போவுமே இப்படி ஆப்போசிட்டில் போடணும். இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பிரியும்னா, இந்த இது தனியாக, அந்த Cl3 தனியாக பிரியும். ஓகேவா. அப்போ CO NH3 6 3+ அப்படிங்கிற அணைவு நேரயனி, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்னென்ன சொல்லணும், அணைவு நேரயனி உருவாச்சு. அடுத்து இந்த 3 குளோரின் வந்து 3 Cl இருந்துச்சா, அதை 3 Cl மைனஸ்ன்னு போடணும். ஓகேவா. ஸோ CO NH3 6 Cl3 இருக்குது. அதில் CO NH3 6 3+ அப்படின்னு அணைவு நேரயனியும் 3Cl மைனஸ் அப்படிங்கிற எளிய எதிரயனியும் உருவாகுது. இது அணைவு நேரயனி, இது எளிய எதிரயனி உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு அணைவு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் இணைத்திறன் வச்சு மின்சுமையை போடணும். அந்த மின்சுமையை போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இது எப்படி பிரிகை அடையுதுன்னு போட்டாச்சு. ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போது நான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற X இந்த கோபால்ட்டுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எஸ், அதுக்கு அந்த நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட் நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன, நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ளே முன்னாடி இருக்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற NH3 இந்த நார்மலாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நல்லா கவனிக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நார்மல் ப்ராக்கெட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த NH3 மாதிரி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னென்னா ஈனி. இதெல்லாம் என்னது, ஈனி. ஸோ ஈனி அப்படின்னா எலக்ட்ரானை வழங்குபவை. ஸோ எலக்ட்ரானை வழங்கக்கூடிய சேர்மங்கள் எல்லாம் ஈனிகள்னு சொல்லுவோம். அந்த ஈனிகளை நார்மல் ப்ராக்கெட்டில் போடுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ இது எலக்ட்ரானை வழங்குபவை. எலக்ட்ரானை வழங்கி மைய உலோக அணுன்னு சொல்லக்கூடியது முன்னாடி இருக்கக்கூடியது. பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுத்ததும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது மைய உலோக அயனி. இதுக்கு பேர் என்ன, மைய உலோக அயனி. மைய உலோக அயனினா அணைவில் முன்னாடி இருக்கிறது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் எடுத்ததும் இருக்கிறது மைய உலோக அயனி. இந்த மைய உலோக அயனிக்கு பக்கத்தில் நார்மல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஈனி. ஸோ ஈனினா எலக்ட்ரானை வழங்குபவை, மைய உலோக அயனினா எலக்ட்ரானை பெறுபவை. ஓகேவா. ஸோ இப்போ ஈனிகள் எல்லாம் என்னவாக இருக்குன்னா, ஈனிகள் எல்லாம் லூயி காரங்களாக இருக்கும். ஸோ லூயி காரம்னா எலக்ட்ரானை வழங்குபவை. எலக்ட்ரானை எதுக்கு வழங்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரானை வழங்கி ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கும். எது, ஈனிகள். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ஈனிகள். இந்த ஈனிகள் என்ன பண்ணுன்னா, ஈனிகள்னா லூயி காரங்கள்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க. ஈனிகள்னா லூயி காரங்கள், எலக்ட்ரானை வழங்குபவை. எலக்ட்ரானை மைய உலோக அணுவுக்கு வழங்கி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஈதல் சகப்பிணைப்புகளை உருவாக்கும். ஓகேவா, புரியுதா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற CO மைய உலோக அயனி. ஓகே, எந்த அணைவாக இருந்தாலும் சரி முன்னாடி இருக்கக்கூடியது மைய உலோக அயனி. மைய உலோக அயனி என்ன பண்ணுன்னா, ஈனிக்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அணைவு சேர்மத்தை உருவாக்கும். ஓகேவா. ஸோ மைய உலோக அயனிங்கிறது லூயி அமிலம். நல்லா கவனிங்க. இது வந்து லூயி அமிலம். இந்த லூயி அமிலம்னா என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய
அமிலம் அப்படின்னாவே எலக்ட்ரானை பெறுபவை. எதுகிட்ட இருந்து எலக்ட்ரானை பெறும்? ஈனிக்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கும்? எலக்ட்ரானை மைய உலோக அயனி வாங்கிக்கும். ஸோ வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும்னா அணைவு சேர்மத்தை உருவாக்கும். புரியுதா? சரி, மைய உலோக அயனிங்கிறது லூயி அமிலம்னு சொன்னோம். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட காலியான வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கும். அந்த வெற்று ஆர்பிட்டால்களில் ஈனிக்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கி என்ன பண்ணிடும்? நிரப்பி அணைவு சேர்மத்தை ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கி அணைவு சேர்மத்தை உருவாக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது மைய உலோக அயனி. மைய உலோக அயனினா லூயி அமிலம், எலக்ட்ரானை பெறுபவை. ஓகேவா? ஸோ காலியான வெற்று ஆர்பிட்டல்களை பெற்றிருக்கும். அதுவே ஈனி அப்படின்னா லூயி காரம், எலக்ட்ரானை வழங்குபவை. மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரானை வழங்கி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கக்கூடியவை தான் ஈனிகள். ஓகேவா? சரி, இந்த ஈனிகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நேர்மின் சுமை கொண்ட அயனிகளாக இருக்கலாம், அதே மாதிரி எதிர்மின் சுமை கொண்ட அயனிகளாக இருக்கலாம், நடுநிலை மூலக்கூறுகளாகவும் இருக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா NH3ங்கிறது நடுநிலை மூலக்கூறு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நடுநிலை மூலக்கூறாக இருந்து அதனுடைய இணைத்திறன் அதுக்கு மதிப்பை நாம் 0ன்னு பிரதியிடணும். ஏன்னா எந்த மின்சுமையும் கிடையாது. நடுநிலை மூலக்கூறுக்கு எந்த மூலக்கூறுன்னு தான் சொல்லணும். அமோனியாங்கிறது நடுநிலை மூலக்கூறு, அதுக்கு எந்த மின்சுமையும் கிடையாது. ஓகேவா? அதனால் நம்ம மின்சுமை கண்டுபிடிக்கும் போது நம்ம 0ன்னு வச்சுக்கணும். நடுநிலை மூலக்கூறு ஈனிகளாக இருந்தால் 0ன்னு பிரதியிடணும். ஓகேவா? எஸ், நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப முக்கியமான டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் CONH3 6Cl3 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் சிஎலுக்கு இணைத்திறன் -1 3 டைம்ஸ் இருக்குது, அதனால் 3 - போட்டுக்கிறோம். அணைவுக்கு மேலே 3 போட்டுக்கிறோம். ஓகேவா? எஸ். இப்போ அமோனியா என்னென்னு சொன்னேன்? அமோனியாங்கிறது ஈனின்னு சொன்னேன்னா ஈனியினுடைய மின்சுமை இது நடுநிலை. அமோனியாங்கிறது நடுநிலை ஈனி, அதனுடைய மின்சுமை 0. ஓகேவா? இப்போ நம்ம கோபால்ட்டுடைய மின்சுமையை கண்டுபிடிக்கலாம். தெரியல, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மட்டும் நாம் ஆக்சிஜனேற்ற நிலை எக்ஸ், கோபால்ட்டுக்கு மைய உலோக அயனின்னு சொல்லக்கூடிய கோபால்ட்டுக்கு மின்சுமையை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் எப்படி போடணும்னு பாருங்கள். ஸோ மைய உலோக அயனியுடைய மின்சுமை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஈனியினுடைய மின்சுமை 0. எத்தனை ஈனி இருக்குது? 6 ஈனி இருக்குது. ஸோ 6 × 0 ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ஈனி இருக்குதோ அதனுடைய எண்ணிக்கையை என்ன பண்ணிக்கணும்? இது பார்த்திங்கன்னா NH3 அப்படிங்கிறது நடுநிலை ஈனி. அது ஒரு ஈனி மைய உலோக அணுவுக்கு எத்தனை எலக்ட்ரானை வழங்குதுன்னா இந்த இடத்துல அமோனியா 1 எலக்ட்ரானை வழங்குது. ஒரு அமோனியா 1 எலக்ட்ரானை மைய உலோக அயனிக்கு வழங்குது. ஏன்னா இது ஒரு முனை ஈனின்னு சொல்லுவாங்க. இப்போ 6 அமோனியா இருக்குது. ஸோ 6 அமோனியா மைய உலோக அணுவுக்கு 6 எலக்ட்ரானை வழங்கும். ஸோ இருந்தாலும் அதனுடைய மின்சுமை பார்த்திங்கன்னா 0, அதனால் 0ன்னு போட்டுக்கிறேன். மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்கிற மின்சுமையை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போடணும். ஈக்குவல்ட்டு +3. ஓகேவா? அப்போ x + 0 = +3. அப்போது கோபால்ட் x +3. கோபால்ட்டின் மீதுள்ள மின்சுமை என்ன அப்படின்னா 3 +3 தான் கோபால்ட்டினுடைய மின்சுமை. ஓகேவா? அப்போது COவின் கோபால்ட்டுடைய மின்சுமை என்ன? 3+. இப்போ இதுதான் போட தெரியணும். இந்த மாதிரி ஒரு அணைவு கொடுத்துட்டாங்கன்னா அதில் மைய உலோக அயனி என்ன, ஈனி என்ன, அது ஃபஸ்ட்டு பிரிக்கணும். அணைவு நேரயனி, அணைவு நேரயனி, எளிய எதிரயனின்னு பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதில் மைய உலோக அயனி எது, ஈனி எது, ஈனியினுடைய எண்ணிக்கை என்ன, ஈனியினுடைய வகை என்ன, நேர்மின் ஈனியா, எதிர்மின் ஈனியா, நடுநிலை ஈனியா, அந்த ஈனி மைய உலோக அணுவுக்கு எத்தனை எலக்ட்ரானை வழங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெர்னர் இந்த அணைவு சேர்மத்தை வச்சுக்கிட்டு எதை குறிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா?